என்னதான் சூப்பரா கண்டென்ட்டை ரெடி பண்ணி அதை செமையா எடிட் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணாலும் வியூஸ் வரும் 200 இல்ல 300 தாண்ட மாட்டேங்குதே அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா? அப்போ கண்டிப்பா நீங்க உங்களை அறியாமையே சில பெரிய மிஸ்டேக்ஸை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இன்ஸ்டாகிராம் அல்காரிதம் அடிக்கடி மாறினாலும் நம்ம பண்ற சில பேசிக் மிஸ்டேக்ஸ் தான் நம்ம பேஜ் என்கேஜ்மெண்ட்டை மொத்தமா காலி பண்ணிடுது. வெல்கம் டு என்டி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தமிழ் யூடியூப் சேனல். இந்த சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் உங்கள் இன்ஸ்டாகிராம் ரீச்சை அப்படியே பிளாக் பண்ணி வச்சிருக்கக்கூடிய டாப் 3 மிஸ்டேக்ஸ் என்ன, அதை எப்படி சரி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி கிளியராக பார்க்கலாம். நீங்கள் பண்ணுற முதல் தப்பு இக்னோரிங் த ஹூக். நீங்கள் ஒரு நிமிஷம் ரீல்ஸ் போடுறீங்க அப்படின்னா மக்கள் அதை முழுசாக பார்ப்பாங்களா இல்லையான்னு முடிவு பண்ணுறது அந்த வீடியோவோட ஃபஸ்ட்டு 3 செகண்ட்ஸ் மட்டும்தான். நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன பார்த்தீங்கன்னா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெதுவாக மொக்கையாக ஆரம்பிப்பாங்க. அதுக்குள்ள ஆடியன்ஸை அடுத்த ரீல்ஸ்க்கு ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. உங்கள் கண்டென்ட் எவ்வளோதான் பெஸ்ட்டாக இருந்தாலும் ஸ்டார்டிங் சொதப்புனா மொத்த ரீலோட பர்ஃபார்மன்ஸும் கம்மியாயிரும். வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே ஆடியன்ஸை ஹூக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இதை பண்ணாதீங்க, இல்லைன்னா இன்ஸ்டாகிராமில் சீக்ரெட்டான 3 டிப்ஸ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன், இந்த மாதிரி கொஸ்டின் இல்லை ஒரு ஷாக்கிங் ஸ்டேட்மெண்ட்டோட ஆரம்பிங்க. அப்போதான் சவுண்ட் இல்லாமல் பார்க்குறவங்களும் உங்கள் வீடியோவை நிறுத்தி பார்ப்பாங்க. அடுத்த தப்பு த போஸ்ட் அண்ட் கோஸ்ட் மெத்தட். இதை நிறைய பிஸ்னஸ் பேஜஸ் பண்ணுறாங்க. அதாவது போஸ்ட் போடுவாங்க, அப்புறம் அப்படியே காணாமல் போயிடுவாங்க. போஸ்ட் போட்டதுக்கு அப்புறமா கமெண்ட் செக்ஷனில் வர கேள்விகளுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க, மற்றவங்க பேஜ் கூட இன்டராக்டும் பண்ண மாட்டாங்க. இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிறது ஒரு சோஷியல் மீடியா. அங்கே நீங்கள் எவ்வளோ சோஷியலாக இருக்கீங்களோ அவ்வளோ உங்களுக்கு ரீச் அதிகமாகிட்டே இருக்கும். நீங்கள் உங்கள் ஆடியன்ஸ் கூட பேசலை அப்படின்னா இன்ஸ்டாகிராம் அல்காரிதம் உங்கள் போஸ்ட்டை மற்றவங்களுக்கு காட்டாது. நீங்கள் ஒரு போஸ்ட் போட்டதுக்கு அப்புறமா அடுத்த 30 நிமிஷத்துக்கு இன்ஸ்டாகிராமில் ஆக்டிவாக இருங்க. உங்கள் போஸ்ட்டுக்கு வர கமெண்ட்ஸ்க்கெல்லாம் உடனே ரிப்ளை பண்ணுங்கள். உங்கள் நீஷாக இருந்த மற்ற கிரியேட்டர்ஸ் பேஜுக்கு போய் அவங்க போஸ்ட்டில் வேல்யூபிளான கமெண்ட்ஸை நீங்கள் பண்ணுங்கள். இதனால் அல்காரிதம் உங்கள் அக்கௌண்ட்டை ஆக்டிவாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும் அண்ட் நல்ல ரீச்சும் கொடுக்கும். 3வது முக்கியமான தப்பு யூசேஜ் ஆஃப் ராங் ஹேஷ்டேக் அண்ட் SEO. இன்னும் நிறைய பேர் ஹேஷ்டேக் வைரல், ஹேஷ்டேக் ட்ரெண்டிங், ஹேஷ்டேக் எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு மில்லியன் கணக்கில் போஸ்ட் இருக்கிற பொதுவான ஹேஷ்டேக்ஸை மட்டும் போட்டுட்டு இருக்காங்க. இதனால் உங்கள் போஸ்ட் அந்த கடலில் காணாமல் போயிடும். இப்போ இன்ஸ்டாகிராம் முழுக்க SEO பேஸ் பண்ணி மாறிட்டு வருது. நீங்கள் உங்கள் கேப்ஷனில் சரியான கீவேர்ட்ஸ் பயன்படுத்தலை அப்படின்னா சர்ச் பண்ணுறவங்களுக்கு உங்கள் வீடியோ போய் சேராது. ஸோ இந்த 3 மிஸ்டேக்ஸை நீங்கள் சரி பண்ணினாலே உங்கள் இன்ஸ்டாகிராம் என்கேஜ்மெண்ட் அண்ட் ஃபாலோவர்ஸ் கவுண்ட் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். இதில் இப்போ நீங்கள் என்ன தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் க்ரோத், மெட்டா ஆட்ஸ், SEO, அப்புறம் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், இதை பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ்டு லெவல் வரைக்கும் தமிழ்லேயே லைவ் மென்டர்ஷிப்போட கற்றுக்க ஆசை இருக்கா? ஒரு சக்ஸஸ்ஃபுல் டிஜிட்டல் மார்க்கெட்டராக மாறி கெரியரில் வளரணும் அப்படின்னா நம்ம என்ட்ரி எலிவர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸோட டைரக்ட் கைடன்ஸும் கிடைக்கும். கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி என்கொயரி பண்ணுங்கள். எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.